வணக்கம் நண்பர்களே. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு கதை இந்த பதிவு மூலமா அவங்க நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம திருவிழா இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம ஊர்லலாம் திருவிழா நடக்கிறதுல அந்த மாதிரி ஒரு திருவிழாவில் வந்து ஒரு 6 வயசு பையன் போறாரு. உள்ள போகும்போது அந்த பலூன் விற்கிற ஒரு அண்ணனை பாக்குறாரு. ஸோ அந்த அண்ணன் என்ன பண்றாருன்னா, முதல்ல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பலூனை விடுறாரு. அந்த ஆரஞ்சு கலர் பலூன் விட்டதுக்கு அப்புறம் உடனே காத்துல பறந்து போகுது. அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு வெள்ளை கலர் பலூன் விடுறாரு, அதுவும் காத்துல பறக்குது. கடைசியா வந்து ஒரு கிரீன் கலர் பலூன் விடுறாரு, அதுவும் வந்து காத்துல மேல பறந்து போகுது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த 6 வயசு அந்த பையன் ரொம்ப அழகா போய் அந்த பலூன் வைக்கிற அண்ணன் கிட்ட கேட்கிறாரு, அண்ணே நீல கலர் ப்ளூ கலர் பலூன் விட்டாலும் மேல பறக்குமா அண்ணே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த அண்ணன் அழகா இந்த இவ்வளோ இன்னோசென்டா, இவ்வளவு அந்த பச்சை குழந்தை இல்லையா, இவ்வளவு அழகா கேட்கும் போது அந்த அண்ணன் போய் சொல்றாரு, கண்ணா மேல பலூன் பறக்கிறதுக்கு காரணம் கலர் கிடையாது, அந்த பலூனுக்குள்ள இருக்கிற காத்துன்னு சொல்றாரு. எவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லையா? இந்த காலத்துல நமக்கு தேவையான விஷயம் இல்லையா? நிறைய பேர் நம்ம நொண்டி சாக்கு சொல்றோம் இல்லையா? அவர் பார்க்க உயரமா இருக்காரு, இல்ல கலரா இருக்காரு, அதுவா இருக்காரு, இதுவா இருக்காரு, சொன்னால்தான் சாதிக்கிறாரு. சோ நம்ம சாதனைக்கு வந்து ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு நம்ம சொல்றோம். ஒருத்தர் சாதிச்சிட்டாரு அப்படின்னா அவர் இதனாலதான் சாதிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று சொல்றோம் இல்லையா? சோ ஆக மொத்தத்தை சாதிக்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி ட்ரெஸ் பண்றோம், வெளியே நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியமே கிடையாது. பலூனோட கலர் மாதிரி தான் என்ன ட்ரெஸ் போடுறோம், என்ன பண்றோம், என்ன பைக் ஓட்டுறோம், என்ன கார் ஓட்டுறோம், சோ இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமே கிடையாது. உள்ள நம்ம என்னவா இருக்கோம், அந்த ஜெயிக்கணுன்றதுக்கான தன்னம்பிக்கை, வைராகியம், அந்த வெறி நம்ம கிட்ட இருக்கான்றதுதான் முக்கியம். சோ ஆக மொத்தத்தில் பலூன் பறக்கிறதுக்கு காரணம் காத்து. அதே மாதிரி ஒரு மனுஷனா நம்ம சாதிக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம உள்ள இருக்கிற விஷயம், நம்ம எண்ணங்கள், நம்ம சிந்தனைகள் தானே.